Hello friends, welcome to Fantasy Guru Tamil YouTube channel. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்துல பெல் ஐகான் டச் பண்ண ஆல் கொடுங்க. அப்ப நம்ம போறக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடன் பாருங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல டாடா ஐபிஎல் நடக்க இருக்கிற 8வது T20 மேட்சை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த மேட்ச் யார் யாருக்கு இடையில நடக்குது அப்படின்னா ஆர்சிபி வஸ் சிஎஸ்கே இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில தான் இந்த மேட்ச் வந்து நடக்க இருக்கு. இந்த பர்டிகுலர் மேட்சோட ஒரு சின்ன ப்ரிவியூ வீடியோ தான் பார்க்க போறோம். வீடியோவை கடைசி ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மேட்சை பொறுத்த வரைக்கும் 28ஆம் தேதி மார்ச் நடக்க இருக்கு. டைமிங் இரவு 7:30 மணிக்கு வந்து இந்த மேட்ச் வந்து நடக்க இருக்கு. வெனுவை பொறுத்த வரைக்கும் சென்னையில தான் இந்த மேட்ச் வந்து நடக்க இருக்கு. இப்போ இந்த எம்ஏ சிதம்பரம் ஸ்டேடியம் சென்னையை பொறுத்த வரைக்கும் பிச் ரிப்போர்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இது வந்து ஒரு ஸ்லோயர் டவுன் ஆன வெனுவா தான் இருக்கு. ஸ்பின்னர்ஸுக்கு நல்லாவே சப்போர்ட்டிங் இருக்கும். போத் இன்னிங்ஸ்லயுமே ஸ்பின்னர் விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன் பவுலரா வந்து இருப்பாங்க இந்த வெனுவை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த வெனுவுல ஆவரேஜா ஒரு 140 வரையும் அடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் சொல்லியிருக்காங்க. பட் ஃபர்ஸ்ட் பேட் பண்ற டீம் ஒரு 160 பிளஸ்க்கு மேல ஸ்கோர் பண்ணிட்டாங்க அப்படின்னா செகண்டா பேட் பண்ற டீம் சேஸ் பண்றதுக்கு ரொம்பவே வந்து சிரமப்படுவாங்க இந்த வெனுவை பொறுத்த வரைக்கும். இந்த வெனுவுல ஃபாஸ்ட் பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்டிங் இன்சைல் ரேஞ்சில் வந்து நல்லாவே பால் ஸ்விங் ஆகும். நல்லா அவங்களுக்கு ஒரு விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் போக போக ஸ்பின்னர்ஸ் தான் கொஞ்சம் வந்து டாமினேட் பண்ணுவாங்க. ஃபாஸ்ட் பவுலருக்கு பெரிய சப்போர்ட்டிங் வந்து இருக்காது. ரீசெண்ட் ரெக்கார்ட் சைஸ்ல பார்க்கும் போது பேட் செகண்ட் பண்றவங்க ஈஸியா வந்து மேட்சஸ் வந்து வின் பண்ணிடுறாங்க இந்த வெனுவை பொறுத்த வரைக்கும். பார்த்துதான் நீங்களும் நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணல மறக்காம ஜாயின் பண்ணிக்கிங்க. லாஸ்ட் ஆஃப் அன் அவர்ல கிராண்ட் லீக் அண்ட் ஸ்மால் லீக்கோட ஒரு டெமோ டீம் வந்து கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாம லாஸ்ட் ஆஃப் அன் அவர்ல ஸ்போர்ட்ஸ் ஆப்ல இருக்க பாப் ஆப்ஷன் ஆகட்டும், குபேர ஃபேண்டசி ஆப்ல இருக்க டியோ ஆப்ஷன் ஆகட்டும், அது ரெண்டுலயுமே நாங்க எந்த ஆப்ஷன் ட்ரை பண்றோமோ அதே ஆப்ஷன் நம்ம டெலிகிராம் சேனல்ல வந்து கொடுத்துட்டு இருக்கோம். அதோட வின்னிங்ஸும் வந்து நம்ம டெலிகிராம் சேனல்ல கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கிங்க. ஓகே, இப்போ அடுத்ததா நீங்களும் நம்ம XL11 ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணலைன்னா மறக்காம இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் FGT. நம்ம XL11 ஆப்பை பொறுத்த வரைக்கும் ஸ்மால் லீக்ல ப்ளே பண்ண நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்ட் ஆப்ஷன் வந்திருக்கும். மற்ற ஆப் நம்ம XL11 ஆப் நீங்க கம்பேர் பண்ணி பார்க்கும்போது தெரியும் நிறைய மணி டிஃபரன்ஸ் சைஸ்ல வர வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம XL11 ஆப் வந்து பாத்தீங்கன்னா வித்ட்ரால் பண்ற மணிக்கு TDS பிடிப்பது கிடையாது, டெபாசிட் பண்ற மணிக்கு GST பிடிப்பது கிடையாது, 24/7 கஸ்டமர் சர்வீஸ் ஆப்ஷன் கொடுத்துட்டு இருக்காங்க. அண்ட் உடனடி மணி வித்ட்ரால் ஆப்ஷன்ஸ்லயும் இந்த ஆப் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. அதோட ஒரு முக்கியமான விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ல இந்த IPL-க்கு இன்வெஸ்ட்மெண்ட் லீடர் போர்டு அண்ட் சீரிஸ் லீடர் போர்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இன்வெஸ்ட்மெண்ட் லீடர் போர்டை பொறுத்த வரைக்கும் 55 லட்சம் ரூபாய் பிரைஸ் ஒர்த் வந்து கொடுக்குறாங்க. இதுல ஃபர்ஸ்ட் பிரைஸ் மஹிந்திரா தார், செகண்ட் பிரைஸ் மஹிந்திரா 3XO, மூணாவது பிரைஸ் BMW, நாலாவது பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்ட், அஞ்சாவது பிரைஸ் ஆக்டிவா பைக், 6ல இருந்து 10 பேருக்கு iPhone 16 வந்து கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட 10 பிரைஸுமே வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே ஒரு ஒர்த்தபுளான நல்ல வேல்யூபான பிரைஸை வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இதுல கடைசி 550 பேர் வரைக்கும் பிரைசஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ மறக்காம நம்ம XL11 ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப பெஸ்ட் ஆப்ஷன் வந்திருக்கும். நம்ம XL11 ஆப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இன்வைட் கோட் FGT. ஓகே, பார்த்ததா வெளியூர் கடை வந்து பார்த்துட்டோம். வெளியூர் பொறுத்த வரைக்கும் டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா 114 மேட்சஸ் வந்து பிளே பண்ணிருக்காங்க. அதுல பேட் ஃபர்ஸ்ட் பண்ணவங்க 72 மேட்சஸ், பேட் செகண்டா பண்ணவங்க 67 மேட்சஸ் அப்படிங்கிற மாதிரி வின் பண்ணிருக்காங்க. 2 மேட்ச் வந்து டைல வந்து முடிஞ்சிருக்கு. இதுல ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் 159. ஃபர்ஸ்ட் பேட் பண்றவங்க ஒரு ஆவரேஜா ஒரு 159 வரை எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்திருக்காங்க. ஹையஸ்ட் ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் CSK 246 ரன், 5 விக்கெட் வந்து இழந்திருக்காங்க. லோவஸ்ட் ஸ்கோர் RCB 70 ரன்னுக்கு அவங்க 10 விக்கெட்ஸுமே இழந்துட்டாங்க. ஸோ இந்த மேட்ச் CSK அண்ட் RCBக்கு தான் வந்து நடக்க இருக்கு. ஸோ RCB என்ன மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்கிறது மேட்சை வந்து பார்த்து தெரிஞ்சுக்குவோம். அடுத்த ரீசெண்ட் ரெக்கார்ட் லாஸ்ட் 5 T20ல ஆவரேஜ் ஸ்கோர் 149 வரையும் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டோட்டல் விக்கெட்ஸ் 63 விக்கெட்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. இதுல ஃபாஸ்ட் பாலர் 31 விக்கெட், ஸ்பின்னர் 32 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காங்க. இந்த வெனுல ஃபாஸ்ட் பாலர் ஸ்பின்னர் 2 பேருமே ஈக்குவல் விக்கெட்ஸ் தான் வந்து எடுத்திருக்காங்க லாஸ்ட் 5 T20 கம்பேர் பண்ணும்போது. அடுத்ததா ஹெட்வெட் ரெக்கார்ட். ஹெட்வெட் பொறுத்த வரைக்கும் ஓவராலா 9 மேட்சஸ் வந்து பிளே பண்ணிருக்காங்க. அதுல சென்னை 6 மேட்சஸும் RCB 3 மேட்சஸ் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து வின் பண்ணிருக்காங்க. ஸோ ஹெட்வெட் பொறுத்த வரைக்கும் ஃபுல் டாப் பொசிஷன்ல இருக்கிறது சென்னை தான் வந்து இருக்காங்க வின்னிங் பொசிஷன்ல. அடுத்ததா 2 டீம் இருக்க ப்ராப்பர் லெவல்ஸ்ல யார் யார் இருக்கா அப்படிங்கிற இடத்துல வந்து பாத்துருவோம். சென்னையை பொறுத்த வரைக்கும் ரச்சிந்திர ரவீந்திரா அண்ட் ருத்ராஜ் கைக்வாட் 2 பேரும் இன்னிங்ஸ் வந்து ஓபன் பண்ண போறாங்க. ஸோ இதுல இருக்க ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பவுல் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா சேம் இதே காம்பினேஷன்ல வந்து அவங்க பிளேயிங் வந்து இருக்கும். அதே ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்க அப்படின்னா ராகுல் திரிபாதி தான் வந்து
டாப் ஆர்டர்ல வந்து ப்ரொமோட் பண்ணுவாரு. ஸோ இன்னிங்ஸ் ஓபன் பண்றது லாஸ்ட் மேட்ச் வந்து பார்க்கும்போது ரச்சின் ரவீந்திரா அண்ட் ராகுல் திரிபாதி இவங்க 2 பேர் தான் வந்து இன்னிங்ஸ் ஓபன் பண்ணாங்க. ரச்சின் ரவீந்திரா 1 டவுன் இந்த மாதிரி காம்பினேஷன் தான் வந்து பிளே பண்ணியிருந்தாரு. அடுத்த சுபம் துபே, தீபக் ஹூடா, ஷாம் கரன், ரவீந்திர ஜடேஜா, MS தோனி, அஸ்வின், நூர் அகமது, நாதன் எலியஸ், கலீல் அகமது அண்ட் ராகுல் திரிபாதி. ஸோ இதான் சென்னையோட ஒரு ப்ராப்பர் 12 பேர் உள்ள டீமா வந்து இருக்கு. ஓகே, பார்த்ததா ஆர்சிபி இருக்க 12 பிளேயர்ஸ் யார் யார் அப்படிங்கிறத பார்த்துருவோம். இதுல பிளிப்சால், விராட் கோலி 2 பேரும் இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. ரச்சித் படிதார், லியாம் லிவிங்ஸ்டன், ஜிதேஷ் சர்மா, விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் டிம் டேவிட், கொர்னல் பாண்டியா, ஆர் சலாம், சர்மா, ஹேசில்வுட், யாஸ் தயால் அண்ட் டெவ்னக் படிக்கல். ஸோ இதுதான் ஆர்சிபியில இருக்கக்கூடிய ஒரு 12 பேர் கொண்ட ஒரு டீமா வந்து இருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்க அப்படின்னா டெவ்னக் படிக்கல் வந்து பாத்தீங்கன்னா டைரக்டா இன்னிங்ஸ் வந்து 1 டவுன் வந்து இறங்குவாரு. அதுக்கப்புறம் ரச்சித் படிதார் இந்த மாதிரி காம்பினேஷன்ல வந்து வந்துருவாங்க. இதுதான் இவங்களோட காம்பினேஷனா வந்து இருக்கு. இப்போ இந்த டீம்ல 4 ஓவர் பவுல் பண்ணக்கூடிய பவுலர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹேசில்வுட் 4 ஓவர் பவுல் பண்ணிடுறாரு, யாஸ் தயால் 4, ஆர் சலாம் 4, கொர்னல் பாண்டியா 4 ஓவர் பவுல் பண்ணிடுறாங்க. இதுல ஷர்மா 2 ஓவர், லியாம் லிவிங்ஸ்டன் 2 ஓவர் இந்த மாதிரி காம்பினேஷன்ல பவுல் பண்ற வாய்ப்புகள் இருக்கு. இந்த மேட்ச் என்னை பொறுத்தவரைக்கும் லியாம் லிவிங்ஸ்டன் ஒரு 3-4 ஓவர் கூட பவுல் பண்ணலாம். ஆர் சலாமோட பவுலிங் ஆப்ஷன் கூட கம்மி பண்ணிட்டு தெரிஞ்சு லியாம் லிவிங்ஸ்டனோட பவுலிங் கூட அதிகப்படுத்தலாம். காரணம் ஆப்னன் டீம்ல இருக்கிற லெஃப்ட் ஹேண்டர் டாப் ஆர்டர்லயே டாப் 6 பேர்லயே கிட்டத்தட்ட 4 லெஃப்ட் ஹேண்டர்ஸ் வந்து இருக்கிறாங்க. நம்ம ஆர்சிபில ஆஃப் பிரேக் பவுலர் அப்படிங்கிறது ஒரு ஆள் கிடையாது, லியாம் லிவிங்ஸ்டன் மட்டும்தான். லிவிங்ஸ்டன் தான் இந்த மேட்ச் ஆஃப் பிரேக் பவுலர், லெஃப்ட் பிரேக் 2 விதமான பவுலிங் வந்து பவுல் பண்ணுவாரு. ஸோ அப்படி இருக்கும்போது லியாம் லிவிங்ஸ்டன் இந்த மேட்ச் மினிமம் 3 ஓவராச்சும் பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் 4 ஓவர் பவுல் அப்படின்னு பாத்தீங்கன்னா கலீல் அகமது 4 ஓவர் பவுல் பண்ணிடுவாரு, நாதன் எலியஸ் 4 ஓவர், நூர் அகமது 4 ஓவர், அஸ்வின் 4 ஓவர் இந்த மாதிரி பவுல் பண்ணிடுவாங்க. ரவீந்திர ஜடேஜா 2, ஷாம் கரன் 2. ஸோ இந்த மாதிரி காம்பினேஷன்ல பவுலிங் ஆப்ஷன் கொடுக்கறதுக்கு இந்த மேட்ச் லாஸ்ட் மேட்ச்ல பவுல் பண்ணாங்க. பட் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் நான் பர்டிகுலரா அஸ்வினுக்கு வந்து ஓவர் கம்மியாகும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன். ஏன்னா ஆப்னன் டீம்ல லெஃப்ட் ஹேண்டர்ஸ் பெருசா யாருமே இல்லை. ஸோ அதனால அஸ்வினுக்கு ஓவர் 2 ஓவர் கம்மி பண்ணிட்டு ரவீந்திர ஜடேஜாவோட 4 ஓவருமே இந்த மேட்ச் கம்ப்ளீட் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்போ 2 டீம்ல இருக்கிற பிளேயர்ஸ்ல யார் யாருக்கு என்னென்ன ஆப்ஷன் பார்த்துட்டோம். ஸோ இப்போ 2 டீமுக்கு பிளேயர்ல யார் யார் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டோம். இப்போ 2 டீமுக்கு டபுள் ஆப்ஷன் பிளேயர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா டாப் 6ல இருக்கக்கூடிய டபுள் ஆப்ஷன் பிளேயர்ஸ் ஷாம் கரன், ரவீந்திர ஜடேஜா இவங்க 2 பேர் வந்திருக்காங்க. ஷாம் கரனுக்கு லாஸ்ட் மேட்ச் 1 ஓவர் அப்படிதான் பவுலிங் ஆப்ஷன் கொடுத்திருந்தாங்க. இவர் வந்து ஒரு பேட்டிங் ஆல்ரவுண்டர். ஸோ பேட்டிங்ல வந்து ஒரு ஸ்கோர் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் லாஸ்ட் மேட்ச் பெருசா வந்து பேட்டிங்ல வந்து அவருக்கு ஸ்கோர்ஸ் வந்து கிடைக்கல. இந்த இயர்ல விக்கெட் வந்து இழந்துட்டாரு. இந்த மேட்ச் ஷாம் கரன் ஃபர்ஸ்ட் பேட் பண்ணாலும் சரி, செகண்ட் பேட் பண்ணாலும் சரி, ஒரு 15ல இருந்து ஒரு 20+ ஸ்கோர் அப்படிங்கறத எதிர்பார்க்கலாம். அண்ட் பவுலிங்ல மினிமம் 2 ஓவராச்சும் பவுல் பண்ற வாய்ப்புகள் இருக்கு. அதுல 1 விக்கெட் அப்படிங்கறத எதிர்பார்க்கலாம் ஷாம் கரனை பொறுத்த வரைக்கும். ரவீந்திர ஜடேஜா இந்த மேட்ச் என்னை பொறுத்த வரைக்கும் 4 ஓவருமே பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. லாஸ்ட் மேட்ச் பெருசா விக்கெட்டிங் ஆப்ஷன் கிடைக்கல. இந்த மேட்ச் அவரோட ஃபேண்டசி வேல்யூ கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மினிமம் 1 விக்கெட், அதிகபட்சம் 2 விக்கெட் அப்படிங்கிற காம்பினேஷன்ல விட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்த லியாம் லிவிங்ஸ்டன் 4 ஓவருமே இந்த மேட்ச் என்னைய பொறுத்த வரைக்கும் நான் 4 ஓவர் பவுல் பண்ணுவாரு அப்படிங்கறத எதிர்பார்க்கிறேன். ஏன்னா ஆஃப் பிரேக் பவுலர் ஆர்சிபி டீம்ல யாருமே பெருசா இல்ல. சென்னையில டாப் 6ல லெஃப்ட் ஹேண்டர்ஸ் நிறைய பேர் இருக்கனால கண்டிப்பா லியாம் லிவிங்ஸ்டனோட 4 ஓவர் இன்னைக்கு பவுல் பண்ணலாம். இந்த வெனுல கண்டிப்பா அவர்கிட்ட 2 விக்கெட்டுங்கிறது காம்பினேஷன்ல வந்து எதிர்பார்க்கலாம். போத் இன்னிங்ஸ்லும் இருந்து பேட்டிங்லும் வந்து ஒரு 20ல இருந்து ஒரு 25+ ஸ்கோர் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஜிதேஷ் சர்மா விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன், பேட்டிங் ஆர்டர் வருவாரா அப்படிங்கிறது ஒரு டவுட் தான். அப்படி பேட்டிங் ஆர்டர் வந்தாருன்னா ஒரு பேட்டிங்ல இருந்து நம்ம ஒரு வர்ற டவுனுக்கு ஒரு 15ல இருந்து 20+ ஸ்கோர் வரையும் எதிர்பார்க்கலாம். அண்ட் விக்கெட் கீப்பிங் மூலமா அந்த ரன் அவுட் ஸ்டெம்பிட் கேச்சஸ் மூலமா வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இவங்க ஃபீல்டிங் பண்ணும்போது இவருக்கு ஒரு 16ல இருந்து ஒரு 20+ ஃபேண்டசி பாயிண்ட் அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஜிதேஷ் சர்மாவை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த டபுள் ஆப்ஷன்ல நம்ம ரிஸ்க் எடுக்க முடியாது. இந்த 4 பிளேயருமே நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுத்து தான் வந்து ஆகணும். இப்ப பார்த்ததா ஹை பர்சன்டேஜ் பிளேயர் அண்ட் லோ பர்சன்டேஜ் பிளேயர்ஸ் 2 டீமுக்கு பிளேயர்ஸா பிரிச்சு யார் யாருக்கு என்ன ஆப்ஷன் அப்படிங்கிறத பாத்துருவோம். ஃபர்ஸ்ட் ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் ஹை பர்சன்டேஜ் கூடிய பிளேயர் பிளிப்சால், விராட் கோலி, ரச்சித் படிதார், லியாம் லிவிங்ஸ்டன், கொர்னல் பாண்டியா, ஹேசில்வுட் இந்த 6 பிளேயருமே ஹை பர்சன்டேஜ்ல இருக்கக்கூடிய ஒரு பிளேயர்ஸா வந்திருக்காங்க. இந்த 6 பிளேயருமே போத் இன்னிங்ஸ்மே இம்பார்ட்டன்ட் கொடுத்துக்கலாமான்னா கண்டிப்பா முடியாது. இதுல யார் யாருக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிளிப்சால் ஃபர்ஸ்ட் பேட் பண்றாருன்னா அவர் நீங்க 50 ஆப்ஷன் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். கொஞ்சம் இயர்ல விக்கெட் இழக்கிறதுக்கான
வாய்ப்புகள் இருக்கு. அதுவும் இந்த வெனுல பால் ஃபர்ஸ்ட் பால் வந்து ஃபாஸ்ட் பால் நல்லாவே டேன் ஆகுது. ஸோ லாஸ்ட் மேட்ச் ரொம்ப சூப்பரா பர்ஃபார்மன்ஸ் பண்ணாரு. பட் அந்த வெனு கொல்கத்தால நடக்கும்போது ஒரு ரெக்கார்ட்ஸ் ரொம்ப சூப்பரா ரெக்கார்ட்ஸா இருக்கு. பட் சென்னையில ஒரு ஸ்லோவர் டவுன் வேணும்ல பிளிப்சால்ட் ஒரு ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச் ஃபர்ஸ்ட் பேட் பண்றாருன்னா ஒரு 15ல இருந்து ஒரு 20+ ஸ்கோர்லயே விக்கெட் இழக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. செகண்டா பேட் பண்றாருன்னா ஒரு 30ல இருந்து ஒரு 35+ ஸ்கோர் வரையும் தாராளமா வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ அதனால இந்த மேட்ச் பிளிப்சால்ட் ஃபர்ஸ்ட் பேட் பண்றாரு 50-50 ஆப்ஷன் ஆகும். செகண்டா பேட் பண்றாரு அப்படின்னா ஒரு இம்பார்ட்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. விராட் கோலி ஒரு ரீசன்ட் ஃபார்ம் ரொம்ப சூப்பரான ஃபார்ம்ல வந்து இருக்காரு. இந்த வெனுவிலே ஒரு நல்ல ஸ்கோர் வந்து அடிச்சிருக்காரு. இவரு எதுல கொஞ்சம் வீக்கா இருக்காரு பாத்தீங்கன்னா லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர் கொஞ்சம் வீக்கா வந்து இருக்காருங்க. ஃபாஸ்ட் பவுலர் அந்த லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர் கொஞ்சம் வீக்கா வந்திருக்காரு. அதுல பவுல் பண்ணக்கூடிய பவுலர் ஆப்னன்ட் டீம்ல இருக்கக்கூடிய ஒரு பவுலர் அப்படின்னு பாத்தீங்கன்னா கலீல் அகமது அண்ட் ஷாம் கரன் இவங்க 2 பேருமே வந்திருக்காங்க. இதுல கலீல் அகமது ஸ்டார்டிங் அந்த ஃபர்ஸ்ட் ஓவரே இவர் தான் வந்து பவுல் பண்றாரு. அண்ட் அதுக்கப்புறம் ஷாம் கரன் இந்த இடையில வந்து பவுல் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. சோ அப்படி இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சு ஸ்டார்ட் அப்லயே கலீல் அகமதுக்கும் விராட் கோலிக்கும் ஒரு பேட்டில் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. இன் கேஸ் கலீல் அகமது விராட் கோலி கொஞ்சம் ஸ்டேபிளா நிறுத்திட்டாரு, அவர் ஓவர்ல விக்கெட் இழக்கலாம் அப்படின்னா கண்டிப்பா போத் இன்னிங்ஸ்லயும் இருந்து ஒரு 35ல இருந்து ஒரு 40+ ஸ்கோர் வரையும் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. விராட் கோலியை பொறுத்த வரைக்கும் பர்டிகுலரா சேசிங் பண்ணும் போது அவரோட ரெக்கார்ட்ஸ் ரொம்ப சூப்பரா ரெக்கார்ட் இருக்கு. கடைசி வரையும் விடுவுல நின்று மேட்சஸ் வந்து முடிச்சு கொடுக்கணும் அப்படிங்கிற மைண்ட்ல வந்து பிளே பண்ணக்கூடிய ஒரு பிளேயர். ஸோ ஸ்மால் லீக்ல நம்ம ரிஸ்க் எடுக்க முடியாது. கண்டிப்பா போத் இன்னிங்ஸ்லுமே இம்பார்ட்டன் கொடுத்து தான் ஆகணும். கிராண்ட் லீக்ல ஸோ அந்த லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பால் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகுறாரு. அவரை தவிர்த்துட்டாருன்னா கண்டிப்பா அவரு ரொம்ப நல்ல ஸ்கோர் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ரச்சித் படிதார் பொறுத்த வரைக்கும் ஸ்பின்னர்ஸ்ட அவரோட ஸ்கோர் ரெக்கார்ட் வேற மாதிரி இருக்கு. ஸ்பின்னரால ரச்சித் படிதாரை கொஞ்சம் ஸ்டாப் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா கொஞ்சம் ரொம்ப கஷ்டம் தான். ஏன்னா ஸ்பின்னரோட பவுலிங் நல்லாவே அடிச்சு ஆடிடுறாரு, நல்ல ஒரு ஸ்கோர் கொண்டு போயிடுறாரு. பட் ஃபாஸ்ட் பவுலர்கிட்ட விக்கெட் இழந்துறாரு. அதிகபட்சம் ஒரு 10 மேட்ச் விளையாடுறாரு, ஒரு 8 மேட்சுமே ஃபாஸ்ட் பவுலர் தான் விக்கெட் இழந்திருக்காரு. ஒரு 2 மேட்ச் மட்டும் ஸ்பின்னர்கிட்ட. ஸோ ரீசெண்ட் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பார்த்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி காம்பினேஷன் வந்து இருக்காரு ரச்சித் படிதார். கண்டிப்பா அவர் வந்து ஒரு 1 டவுன் 2 டவுன் இந்த மாதிரி காம்பினேஷன் தான் வராரு. ஸோ அப்படி வர டவுனுக்கு கண்டிப்பா ஸ்பின்னர்ஸ் தான் வந்து பவுல் பண்ணுவாங்க. அப்படி இருக்க பட்சத்தில் ஸ்பின்னர்ஸ் நல்லாவே டேக்கன் பண்ணி ஒரு 10 பால் பிடிச்சாலும் ஒரு 25-30+ ஸ்கோர் அப்படிங்கிற மாதிரி அடிச்சிருவாரு ரச்சித் படிதாரை பொறுத்தவரைக்கும். அப்படி இருக்கும்போது இந்த மேட்ச்ல போத் இன்னிங்ஸ்லுமே நான் ரச்சித் படிதார் இருந்தது ஒரு 25ல இருந்து ஒரு 30+ ஸ்கோர் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன். லியாம் லிவிங்ஸ்டன் டபுள் ஆப்ஷன் பிளேயர் கண்டிப்பா இந்த மேட்ச் போத் இன்னிங்ஸ்லுமே ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்து இருப்பாரு. குர்னல் பாண்டியா லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ் பவுலர். லாஸ்ட் மேட்ச் நல்லாவே ஒரு விக்கெட்டிங் ஆப்ஷன் உள்ள பவுலரா இருந்திருந்தாரு. நல்ல விக்கெட்டிங் ஆப்ஷன் கிடைச்சிருச்சு. இந்த வெனுவிலையும் நல்ல ஒரு விக்கெட்டிங் ஆப்ஷன் உள்ள பவுலர் தான். ஸ்பின்னருக்கு நல்லாவே ஒரு விக்கெட் கிடைக்குது. நல்ல ஒரு ரீசன்ட் ஃபார்ம் நல்லாவே இருக்கிறாரு. ஒரு ஸ்லோவர் பால் வந்து பண்றாரு. ஸோ கண்டிப்பா நான் வந்து விட்டா இந்த மேட்ச் ஒரு விக்கெட் அன்எக்ஸ்பெக்டான 2 விக்கெட் ஸோ இந்த மாதிரி காம்பினேஷன்ல கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன். ஹேசில்வுட் ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் மீடியம் பவுலர். இவரோட பாலுக்கு ஸ்டார்டிங்கா நல்ல ஒரு டர்ன், நியூ பால்ல பவுல் பண்ணக்கூடிய நல்ல ஒரு டர்ன் வந்து கிடைக்குது. ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணாலும் சரி, செகண்டா பவுல் பண்ணாலும் சரி, பவர் பிளேலயே ஒரு விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஹேசில்வுட்டை பொறுத்த வரைக்கும். அண்ட் டெத் ஓவர்ல பவுல் பண்றாரு. கடைசி அந்த 19 20 ஓவர் இவர் தான் வந்து பவுல் பண்றதுனால இவர்கிட்ட நம்ம ஒரு 2 விக்கெட் அப்படிங்கிற எதிர்பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பவுல் பண்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா. அதே செகண்டா பவுல் பண்றாரு அப்படின்னா ஒரு விக்கெட் அன்எக்ஸ்பெக்டான 2 விக்கெட். ஸோ இந்த மாதிரி காம்பினேஷன் விட்டு நம்ம எதிர்பார்க்க முடியும். ஓகே, இந்த டீமை பொறுத்த வரைக்கும் ஹைப்பர்ஸ் லீக் பிளேயர்ஸ்ல போத் இன்னிங்ஸ்லுமே இம்பார்ட்டன்ட் பேர் பாத்தீங்கன்னா விராட் கோலி, ரச்சித் படிதார், லியாம் லிவிங்ஸ்டன், ஹேசில்வுட். சோ இந்த 4 பேருமே நீங்க போத் இன்னிங்ஸ்லுமே ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். பிளிப்சால்ட் செகண்ட் பேட்னா ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்துக்கோங்க. குர்னல் பாண்டியா போத் இன்னிங்ஸ்ல வந்து ஒரு விக்கெட் பர்டிகுலர் செகண்டா பவுல் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா ஒரு 2 விக்கெட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த மேட்சஸை பொறுத்த வரைக்கும். இதுல இப்ப லோ பர்சன்டேஜ் பிளேயர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜித்தேஷ் சர்மா, டிம் டேவிட், சலாம் ஷர்மா, யாஸ் தயால், டேவ்நாத் படிக்கல். சோ இவங்க வந்து இருக்கிறாங்க. இதுல படிக்கலை பொறுத்த வரைக்கும் இன்னிங்ஸை வந்து 1 டவுன் வந்து இறங்குறாரு. சோ இப்ப டாப் ஆர்லயே ஒரு விக்கெட்ஸ் இழந்துட்டாங்க. சோ 2 பேர் பிளிப்சால்ட் அண்ட் விராட் கோலி டாப் ஆர்டர்ல இருக்கவங்க 2 பேர்ல யாராச்சும் ஒருத்தர் பவர் பிளே பிளேயர் ஒரு விக்கெட் இழந்துட்டாங்க அப்படின்னா அதுல டேவ்நாத் படிக்கல் தான் வந்து பேட்டிங் ஆப்ஷனுக்கு வந்து வருவாரு. அவர்கிட்ட இருந்து ஃபர்ஸ்ட் பேட் பண்றாருன்னா ஒரு 20ல இருந்து ஒரு 25+ ஸ்கோர் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். செகண்டா பேட் பண்றாருன்னா ஒரு 15ல இருந்து ஒரு 20+ ஸ்கோர் இந்த மாதிரி தான் இவருக்கு வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. வேற எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் பெருசா எதுவுமே இல்ல. ஃபீல்டிங் ஆப்ஷன்ல கிடைக்கிற பாயிண்ட்ஸ் அப்படிங்கிற பெருசா எதுவுமே எதிர்பார்க்க முடியாது. ஒரு இடையில தான் வருவாரு, ஸ்டார்ட் அப்லயே வர மாட்டாரு, கொஞ்சம் இடையில வந்துட்டு போவாரு. சோ அதனால அவர்கிட்ட பெருசா கேட்சஸ் வந்து எதிர்பார்க்க முடியாது. பேட்டிங்ல ஆவரேஜா ஒரு 20ல இருந்து 25+ ஸ்கோர் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன் இந்த மேட்சஸை பொறுத்த வரைக்கும். அடுத்தா ஜித்தேஷ் சர்மா
விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் பண்ணக்கூடிய பிளேயர், போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்து இருப்பாரு. ஒரு டீம்ல ஒரு ஆப்ஷன், சோ கேப்டன் வைஸ் கேப்டன் சேஃபா வந்திருக்க மாட்டாரு. போத் இன்னிங்ஸ் டீம்ல ஒரு ஆப்ஷன் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆப்போனன்ட் டீம்ல இருக்க தோனியை நம்ம கம்பேர் பண்ணும்போது, சோ தோனி அவரோட பேட்டிங் ஆர்டர் ரொம்ப ரொம்ப பின்தங்கி இருக்கு. பேட்டிங்க்கு மோஸ்ட் ப்ராபபிலி வர மாட்டாரு. பட் ஜித்தேஷ் சர்மா விக்கெட் இழந்துச்சுன்னா பேட்டிங் ஆர்டர்ல வந்துருவாரு. கொஞ்சம் ஒரு நல்ல ஓவர்ஸ் இருக்கும், ஒரு 5 ஓவர் இருக்கும்போது கூட பேட்டிங் ஆர்டர்ல வந்துருவாரு. பட் தோனியை பொறுத்த வரைக்கும் கடைசி வரையும் கடைசி அந்த ஒரு ஓவர் அது மாதிரி தான் பேட்டிங் ஆர்டர் வருவாரு. அது தோனியோட ஒரு ஆப்ஷன். அது மட்டும் இல்லாம விக்கெட் கீப்பிங்ல யார் பெஸ்ட் பாத்தீங்கன்னா தோனி தான் பெஸ்ட். அது வந்து நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. அந்த ஒரு ஸ்டெம்பிட் பண்றதெல்லாம் யாராலும் பண்ண முடியாத விக்கெட்ஸ் அவர் எடுத்துருவாரு. பட் அந்த கேச்சஸ் அந்த ஸ்டெம்பிட் மூலமா கிடைக்கிற பாயிண்ட்ஸ் கிடைக்குமா அப்படிங்கிறது என்ன ஒரு பெரிய டவுட்டா தான் வந்திருக்கு. ஜித்தேஷ் சர்மா பேட்டிங் ஆப்ஷன்லயும் வர்றதுனால ஜித்தேஷ் சர்மா விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன் போத் ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயர் அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்பார்க்கிறேன். ஓகே, பார்த்தா பாத்தீங்கன்னா டிம் டேவிட். சோ டிம் டேவிட்டை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பேட் பண்றாரு ஆர்சிபி. ஃபர்ஸ்ட் பேட்னா இவருக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்துங்க. கண்டிப்பா அவர் பேட்டிங் ஆர்டர் வரையும் வர வாய்ப்புகள் இருக்கு. டாப் 6 இருக்காரு. பேட்டிங் ஆர்டர் வந்து கடைசி வந்து 2 ஓவர்ல 3 ஓவர் வராரு அப்படின்னா எல்லா பாலுமே அடிச்சு ஆடணும் அந்த மைண்ட்லயே வரதுனால கண்டிப்பா அவர் வந்து நம்ம ஒரு ஹியூஜ் ஸ்கோர் வந்து எதிர்பார்க்கலாம். அதே செகண்டா பேட் பண்றாங்க அப்படின்னா டார்கெட் தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் ரொட்டேஷன் பண்ணியே பிளே பண்ணாரு. கொஞ்சம் ஏர்ல விக்கெட்டை கூட இழந்தாலும் ஸ்லோவே ஆடுவோம் அப்படிங்கிற தெரிஞ்சு ஆடுறதுனால கொஞ்சம் ஏர்ல விக்கெட் இழந்துடலாம். சோ அப்படின்னா டிம் டேவிட் ஃபர்ஸ்ட் பேட்னா ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆர்சலாம் ரைட்டா மீடியம் பேஸ்ல பவுல் பண்ணக்கூடிய பவுலர். ஸ்லோவர் வேணும்ல நாங்க ஸ்லோ டவுனா பவுல் பண்றதுல கண்டிப்பா ஆப்போனன்ட் டீம்ல விக்கெட் இழக்கிற பிளேயர்ஸ்லாம் வந்து இருக்காங்க. இந்த மேட்ச் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா ஒரு விக்கெட், அன்எக்ஸ்பெக்டடான 2 விக்கெட் அப்படிங்கறத விட்டு நம்ம தாராளமா வந்து எதிர்பார்க்கலாம். அண்ட் சர்மா லெக் பிரேக் பவுல் பண்ணக்கூடிய பவுலர். போத் இன்னிங்ஸும் இருந்து ஒரு விக்கெட் அப்படிங்கிற காம்பினேஷனை விட்டு நம்ம எதிர்பார்க்க முடியும். யாஸ் தயால் லெஃப்ட் ஆர்ம் மீடியம் ஃபாஸ்ட்ல பவுல் பண்ணக்கூடிய ஒரு பவுலர். டெத் ஓவர் பவுலர் ஹசில்வுட் அண்ட் யாஸ் தயால் இவங்க 2 பேரும் வந்து கடைசி அந்த 19-20 ஓவர் வந்து பவுல் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்க அப்படின்னா யாஸ் தயால் இருந்து நம்ம ஒரு விக்கெட், அன்எக்ஸ்பெக்டடான 2 விக்கெட் அப்படிங்கிறது எதிர்பார்க்கலாம். செகண்டா பவுல் பண்ணும்போது அந்த ஒரு விக்கெட் கிடைக்குமாங்கிறது ஒரு கொஸ்டின் மார்க்கா தான் வந்திருக்கு. சோ யாஸ் தயால் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்கன்னு ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து ட்ரை பண்ணிக்கிங்க. இப்ப இந்த லோ பர்சன்டேஜ்ல போத் இன்னிங்ஸ்ல இம்பார்ட்டன்ட் பிளேயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜித்தேஷ் சர்மா 1. சோ அவங்க கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்க முடியும். தேவ்டாக் படிக்கல கூட நீங்க ஒரு கொடுத்து ட்ரை பண்ணலாம், தாராளமா ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ அதர்வைஸ் டிம் டேவிட் ஃபர்ஸ்ட் பேட்னா ஒரு இம்பார்ட்டன்ட். ஆர்சலாம் போத் இன்னிங்ஸ்ல வந்து ஒரு விக்கெட் இந்த மாதிரி காம்பினேஷன் தான். சர்மா ஒரு டீம் ஒரு விக்கெட் அப்படிதான் எதிர்பார்க்க முடியும். யாஸ் தயால் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்கன்னா அவங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ இந்த டீம்ல வந்து பாத்தீங்கன்னா விராட் கோலி 1, தேவ்நாக் படிக்கல் 2, லியான் லிவிங்ஸ்டன் 3, ஹசில்வுட் 4. இந்த 4 பிளேயர் அண்ட் ஜித்தேஷ் சர்மா வந்து 5. தேவ்நாக் படிக்கல கூட நீங்க 6 கூட வச்சுக்கலாம். சோ இந்த 6 பிளேயருமே நீங்க போத் இன்னிங்ஸ்ல இம்பார்ட்டன்ட் தாராளமா கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. இதுல பிட்சால் செகண்ட் பேட்னா ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்துங்க. குர்னல் பாண்டியா கண்டிப்பா குர்னல் பாண்டியா கூட நீங்க போத் இன்னிங்ஸ்லயும் ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். சோ மத்த பிளேயர்ஸ் நான் சொல்றேன் ஆப்ஷன் நீங்க ட்ரை பண்றதா தாராளமா ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த சென்னையை பொறுத்த வரைக்கும் ரச்சின் ரவீந்திரா, ருத்ராஜ் கைக்வாட், சுமன் துபே, ரவீந்திர ஜடேஜா, நூர் அகமது அண்ட் கலீல் அகமது. இந்த 6 பிளேயருமே ஹை பர்சன்டேஜ் இருக்கக்கூடிய ஒரு பிளேயர்ஸா வந்து இருக்காங்க. ரச்சின் ரவீந்திரா ரீசன்ட் ஃபார்ம் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஃபார்ம்ல வந்து இருக்கு. நல்லாவே அடிச்சு ஆடுறாரு. சாம்பியன் டிராஃபில ஒரு ரெக்கார்ட்ஸ்ல வேற லெவலா இருக்கு. நீ எப்படி பந்து போட்டாலும் சரி, ஸ்பின்னரா இருந்தாலும் சரி, ஃபாஸ்ட் பாலர் சரி, நான் அடிக்கணும் முடிவு பண்ண அடிச்சு ஆடிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி தான் ஆடிட்டு இருக்காரு. லாஸ்ட் மேட்ச் இந்த வீடுல கடைசி வரையும் நின்று மேட்ச் வின் பண்ணி கொடுத்ததுக்கு ஒரு முக்கியமான காரணம் ரச்சின் ரவீந்திரா தான் நான் சொல்லுவேன். மற்ற பிளேயர் எல்லாம் வராங்க டக்குனு அவங்களோட பொசிஷன் நல்லா பண்ணிட்டு அவுட் ஆயிட்டு போயிடுறாங்க. என்னால முடிஞ்சு நான் ஸ்கோர் கொண்டு போயிடுறேன் அவுட் ஆயிட்டு போயிடுறேன் அந்த மாதிரி கான்செப்ட் வந்து அவுட் ஆயிட்டு போயிடுறாங்க. பட் ரச்சின் ரவீந்திரா மட்டும் தான் ஸ்கோரையும் நான் கொண்டு போறேன், கடைசி வரையும் நின்று மேட்சோட வின்னிங்ஸே என்னோட பொறுப்பு அப்படிங்கிற மாதிரி மைண்ட்ல எடுத்து பிளே பண்ணிட்டு இருந்தாரு. இந்த மேட்ச் சேம் அவர்கிட்ட நம்ம ஒரு 25ல இருந்து ஒரு 30+ ஸ்கோர் அப்படிங்கறத எதிர்பார்க்கலாம். செகண்ட் பேட் பண்றாருன்னா அதுக்கு மேலேயும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ரச்சின் ரவீந்திராவை பொறுத்த வரைக்கும். ருத்ராஜ் கைக்வாட பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் கொஞ்சம் நல்லாவே டேக்கிள் பண்ணி பிளே பண்ணிடுறாரு. அந்த ஸ்லோவர் பவுல் பண்ணக்கூடிய பவுலர்ஸ் கொஞ்சம் ஏர்லியே விக்கெட்ஸை வந்து இழந்துடுறாரு. ஸோ சென்னையில ஒரு நல்ல ரெக்கார்ட் இருக்கு. மும்பைக்கு எகென்ஸ்டா பிளே பண்ணும்போது ஒரு நல்ல ரெக்கார்ட்ஸ் வச்சிருக்காரு. ஓகே, பட் எல்லா மேட்சஸுமே அந்த ரெக்கார்ட்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா மும்பை கொஸ்டின் தான். இந்த மேட்ச் ஃபர்ஸ்ட் பேட் பண்றாங்க அப்படின்னா ருத்ராஜ் கைக்வாட் நான் தாராளமா 35ல இருந்து ஒரு 40+ ஸ்கோர் வரைக்கும் கூட எதிர்பார்க்கலாம். செகண்டா பேட் பண்றாங்க அப்படின்னா ஒரு 20ல இருந்து ஒரு 25+ ஸ்கோர்லயே விக்கெட் இழக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ருத்ராஜ் கைக்வாட பொறுத்த வரைக்கும். ஏன்னா ருத்ராஜ் கைக்வாட் ஃபர்ஸ்ட் பேட்னா ஒரு 1 சைடு நின்றுவாரு. அவர் ரச்சின் ரவீந்திரா எப்படி கடைசி வரை நின்று பிளே பண்ண நினைக்கிறாரோ அதே மாதிரி ருத்ராஜ் கைக்வாட் ஃபர்ஸ்ட் பேட் பண்ணும்போது
ஒன் சைடு நின்றுட்டு பால அடிச்சு சிக்ஸ் கரெக்டான பால அடிக்கிறது, ரொட்டேஷன் பண்றது இந்த மாதிரியே பண்ணிட்டு கடைசி வரையும் உள்ள நின்றுட்டு இருப்பாரு. சோ அப்படி இருக்கும்போது ருத்ராஜ் கைக்வாட் ஃபர்ஸ்ட் பேட்னா கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி ஒன்னாரு ஸ்மால் அண்ட் கிராண்ட் லீக் கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். சுபம் தூபே ஃபாஸ்ட் பாலர்ஸ் நல்லாவே அடிச்சு ஆடிடுவாரு. ஃபாஸ்ட் பால் என்ன வேகத்துல வந்து போட்டு நான் தட்டினா 6-4 இந்த மாதிரி கலெக்ஷன் தான் போவாரு. ஸ்பின்னர் அந்த ஸ்லோவர் டவுன் பவுல் பண்ணக்கூடிய பாலர்ட்ட கொஞ்சம் ஏர்ல விக்கெட்டை வந்து இழந்துறாரு. பெரிய ஷாட் ட்ரை பண்றாரு, அந்த பெரிய ஷாட் கரெக்டா கனெக்ட் ஆகும், ஒரு பேட்ல கனெக்ட் ஆகாம விக்கெட்டை வந்து இழந்துடுறாரு. இந்த மேட்ச் இவர் வர்ற டவுனுக்கு ஸ்பின்னர் கொஞ்சம் கண்டிப்பா டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. சோ அப்படி இருக்கும்போது சுவம் துபேட் இருந்து நம்ம ஒரு 20ல இருந்து ஒரு 25+ ஸ்கோர் இந்த மாதிரி காம்பினேஷன் தான் வந்து எதிர்பார்க்க முடியும் இந்த மேட்சஸை பொறுத்த வரைக்கும். ரவீந்திர ஜடேஜா இந்த மேட்ச் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்திருப்பாரு. ரவீந்திர ஜடேஜா, நூர் அகமது இவங்க ரெண்டு பேருமே இந்த மேட்ச் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்திருப்பாங்க. காரணம் ஆப்போனன்ட் டீம்ல லெஃப்ட் ஹேண்டர்ஸ் மோஸ்ட்லி யாருமே கிடையாது, ஃபுல் அண்ட் ஃபுல் ரைட் ஹேண்டர்ஸா தான் இருக்கிறாங்க. சோ அதனால இந்த ரெண்டு பேருமே உங்களோட 4 ஓவரை போல் பண்ணிடுவாங்க. ரெண்டு பேர்த்துக்கு வந்து 2 விக்கெட்ஸ் அப்படிங்கிறத தாராளமா வந்து எதிர்பார்க்கலாம் இந்த மேட்சஸை பொறுத்த வரைக்கும். போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்கா வந்து இருப்பாங்க. கலீல் அகமது சோ லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் மீடியம் பவுலர். இந்த வெனுல ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது அவரோட பால் நல்லாவே டர்ன் ஆச்சு. பேட்ஸ்மேன் ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆனாங்க. நான் சொன்னா விராட் கோலி கொஞ்சம் லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர் கொஞ்சம் வீக்கா இருக்காரு. வரைக்கும் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணாலும் சரி, செகண்டா பவுல் பண்ணாலும் சரி, ஒரு விக்கெட் அதிகபட்சம் 2 விக்கெட் அப்படிங்கிற காம்பினேஷன்ல கலீல் அகமது வந்து இந்த மேட்ச் வந்து எதிர்பார்க்கலாம். இந்த ஹை பர்சன்டேஜ்ல போத் இன்னிங்ஸ்ல இம்பார்ட்டன்ட் பிளேயர் வந்து சச்சின் ரவீந்திரா, ரவீந்திர ஜடேஜா அண்ட் நூர் அகமது, ருத்ராஜ் கைக்வாட். சோ இந்த 4 பேருமே ஸ்மால் லீக் ட்ரை பண்ணும்போது இந்த காம்பினேஷன் நீங்க ட்ரை பண்ணலாம். கிராண்ட் லீக் ட்ரை பண்றீங்க அப்படின்னா ருத்ராஜ் கைக்வாட் ஃபர்ஸ்ட் பேட் அப்படின்னா இவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணிக்கீங்க. சச்சின் ரவீந்திரா செகண்ட் பேட் அப்படின்னா அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். பட் இந்த 2 பேருமே போத் இன்னிங்ஸ்ல ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயரா தான் வந்து இருப்பாங்க. கலீல் அகமது ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா 2 விக்கெட், செகண்டா பவுல் பண்றாலும் 1 விக்கெட், அன்எக்ஸ்பெக்டான 2 விக்கெட் இந்த மாதிரி காம்பினேஷன் நம்ம கலீல் அகமது வந்து எதிர்பார்க்கலாம். அண்ட் லோ பர்சன்டேஜ் கூடிய பிளேயர்ஸ்ல தீபக் ஹூடா, ஷாம் கரன், மகேந்திர சிங் தோனி, அஸ்வின், நாதன் எலிஸ் அண்ட் திரிபாத்தி. சோ இவங்க வந்து இருக்கிறாங்க. இதுல திரிபாத்தி, தீபக் ஹூடா இவங்க 2 பேரும் பேட்டிங் காம்பினேஷன்ல இருக்கக்கூடிய ஒரு பிளேயர். திரிபாத்தியை பொறுத்த வரைக்கும் ரீசன்ட் ஃபார்ம் அந்த அளவுக்கு சொல்லிக்கிற மாதிரி வந்து இல்ல. பேட்டிங் ஆர்டர் வந்தாருன்னா ஒரு 15ல இருந்து ஒரு 20+ ஸ்கோர் இந்த மாதிரி காம்பினேஷன்ல விட்டது நம்ம எதிர்பார்க்க முடியும். பெரிய அளவுக்கு ஒரு ஸ்கோர் அடிப்பாரா அப்படிங்கிறது கொஞ்சம் கொஸ்டின் தான். கொஞ்சம் இயர்ல விக்கெட் இழக்கிறதுக்கான வாய்ப்புகளும் வந்து இருக்கு ராகுல் திரிபாத்தியை பொறுத்த வரைக்கும். தீபக் ஹூடா சோ பெரிய ஷாட்டுக்கு ட்ரை பண்றாரு. வரும்போது அந்த நல்ல பாலம் அடிச்சு ஆடணும், நல்ல ஸ்கோர் கொண்டு போகணும் அப்படிங்கறதுனால ஒரு பெரிய ஸ்கோருக்கு வந்து இவர் அடிக்கணும் அப்படின்னா எல்லா பாலுமே அடிச்சாலுங்கிற மைண்ட்ல அடிச்சு ஆடுறாரு. அதுல கொஞ்சம் மிஸ்ஸேஜ் ஆகி விக்கெட்ஸ் வந்து இழந்துடுறாரு. இந்த மேட்ச் ஒரு பேட்டிங் ஆர்டர் வந்தாரு அப்படின்னா இவர் பேட்டிங்ல இருந்து நம்ம ஒரு 15ல இருந்து 20+ ஸ்கோர் இந்த மாதிரி காமிச்சு தான் வந்து எதிர்பார்க்க முடியும். ஷாம் கரன் லாஸ்ட் மேட்ச் 1 ஓவர் தான் பவுலிங் ஆப்ஷன் கொடுத்திருந்தாங்க. இந்த மேட்ச் எனக்கு தெரிஞ்சு 2 ஓவர் பவுலிங் ஆப்ஷன் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. 1 விக்கெட் அப்படிங்கறத எதிர்பார்க்கலாம். பேட்டிங் ஆர்டர் வந்தார் அப்படின்னா ஒரு 20ல இருந்து 25+ ஸ்கோர் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஷாம் கரனை பொறுத்த வரைக்கும். சோ ஷாம் கரன் இந்த மேட்ச் கண்டிப்பா நீங்க போத் இன்னிங்ஸ்ல இம்பார்ட்டன்ட் தாராளமா கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. மகேந்திர சிங் தோனி பேட்டிங் ஆப்ஷன் மோஸ்ட் ப்ராபபிலி வர மாட்டாரு. வந்தாலும் ஆப்போனன்ட் இருக்க பிளேயர்ஸ் வந்து அடிச்சு ஆடட்டும், அவர் ஸ்கோரை கொண்டு போட்டோம் அப்படிங்கிற மைண்ட்ல இவர் வந்து விட்டு கொடுத்துறாரு. சோ அதனால விக்கெட் கீப்பிங் மூலமா ஒரு 20+ ஃபேண்டசி பாயிண்ட் இது மட்டும் தான் விட்டது நம்ம எதிர்பார்க்க முடியும். அஸ்வின் இந்த மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா அஸ்வினுக்கு வந்து பெருசா வந்து பவுலிங் ஆப்ஷன் வந்து கிடைக்காது. ஏன்னா லெஃப்ட் ஹேண்டர்ஸ் பெருசா யாருமே இல்ல. மினிமம் 2 ஓவர் இந்த மாதிரி காம்பினேஷன்ல வேணா பவுல் பண்ணுற வாய்ப்புகள் இருக்கு. விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன் இருக்குமான்னு கேட்டா பெரிய கொஸ்டின் மார்க் தான். அன்எக்ஸ்பெக்டான வேணா ஒரு விக்கெட் அப்படிங்கறத விட்டது நம்ம எதிர்பார்க்கலாம். நாதன் எலிஸ் ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா 2 விக்கெட், செகண்டா பவுல் பண்றாருன்னா 1 விக்கெட். சோ இந்த மாதிரி காம்பினேஷன் விட்டது நம்ம எதிர்பார்க்க முடியும். இந்த மேட்சஸை பொறுத்த வரைக்கும் இவரோட பால் நல்லா ஒரு பவுன்சஸ் ஆகுது, நல்லாவே ஒரு டர்ன் ஆகிற வாய்ப்புனால கண்டிப்பா ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா 2 விக்கெட் கூட விட்டுறது நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகே, இப்ப இந்த லோ பர்சன்டேஜ்ல என்னைய பொறுத்த வரைக்கும் ஷாம் கரன் போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் நாதன் எலிஸ் சோ இவருக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்னை பொறுத்த வரைக்கும் லோ பர்சன்டேஜ்ல இந்த 2 பிளேயருமே வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்து இருப்பாங்க. பேலன்ஸ் ஹை பர்சன்டேஜ் இருக்கக்கூடிய இந்த 5 பிளேயர்ஸ் வந்து நீங்க ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். பேலன்ஸுக்கு பிளேயர்ஸ் அந்த அளவுக்கு ஃபேண்டஸியோட இன்க்ரீஸ் ஆகுமாங்கிறது கொஞ்சம் டவுட்டா தான் வந்து இருக்கு. ஓகே, இப்ப அடுத்ததான் டெத் ஓவர் பவுலர் அப்படின்னு பார்த்தோம்னா சென்னையை பொறுத்த வரைக்கும் நாதன் ஹாரிஸ், கலீல் அகமது இவங்க 2 பேர் தான் வந்து டெத் ஓவர்ல பவுல் பண்றாங்க. அண்ட் ஆர்சிபில ஹசில்வுட், யாஸ் தயால் இவங்க 2 பேரும் வந்து டெத் ஓவர்ல வந்து பவுல் பண்றாங்க. மோஸ்ட்லி டெத் ஓவர் பவுல் பண்றவங்க ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்கன்னா அவன கிராண்ட் லீக் இங்க கேப்டன் வைஸ் கேப்டன் கூட கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். சோ அந்த அளவுக்கு ஒரு விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன் பவுலரா வந்து இருப்பாங்க.
அடுத்ததா கேப்டன் அண்ட் வைஸ் ஆப்ஷனுக்கு யார் யாரை ட்ரை பண்ணலாம் அப்படிங்கறத பார்ப்போம். ஸ்மால் லீக்ல ட்ரை பண்ணும்போது டாப் 6ல ஒரு டபுள் ஆப்ஷன் பிளேயர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லியாம் லிவிங்ஸ்டன், ரவீந்திர ஜடேஜா இவங்க 2 பேர் இருக்காங்க. லியாம் லிவிங்ஸ்டனை பொறுத்த வரைக்கும் ஏன் பிக் பண்ணிருக்கேன் ஸ்மால் லீக்ல ஒரு சேஃபான கேப்டன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்னன் டீம்ல லெஃப்ட் ஹேண்டர்ஸ் நிறைய பேர் வந்திருக்காங்க. ஆர்சிபில ஆஃப் பிரேக் பவுலர் யாருமே இல்ல. சோ அந்த பவுலிங் சைடு பவுல் பண்ணக்கூடியது லியாம் லிவிங்ஸ்டன் தான். இந்த வெனுலையும் நல்ல ஒரு விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன் பவுலரா வந்திருந்தனால இவருக்கு நான் ஒரு கேப்டன்ஷிப் கொடுத்து ட்ரை பண்ணியிருக்கேன். ரவீந்திர ஜடேஜாவை பொறுத்த வரைக்கும் ஆப்னன் டீம்ல ரைட் ஹேண்டர்ஸ் தான் அதிகமா இருக்கிறாங்க. ஒரு லெஃப்ட் ஆர்த்தடாக்ஸ் பவுலர் கண்டிப்பா இந்த மேட்ச் ஒரு ஃபேண்டசி வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும் அண்ட் பேட்டிங்லயும் வந்து கொஞ்சம் ஸ்கோர் கான்ட்ரிபியூட் பண்ணுவாரு அப்படிங்கறதுனால இவருக்கு வந்து ஒரு கேப்டன் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கேன் ஸ்மால் லீக்ல ட்ரை பண்ணும்போது. அதே நீங்க கிராண்ட் லீக்ல ட்ரை பண்றீங்க பட்சத்துல விராட் கோலி, ஷாம் கரன், ஹசில்வுட், ரச்சின் ரவீந்திரா இந்த 4 பிளேயர் ஆகிறதுக்கு நீங்க கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஹசில்வுட்லாம் கண்டிப்பா ஃபர்ஸ்ட் போல் பண்றாங்கன்னா நீங்க தாராளமா இருக்க கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஷாம் கரனுக்கு நீங்க ஒரு கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. இவங்க 2 பேருமே கேப்டன் ரொம்பவே சுத்தமா பிளேயரா வந்து இருப்பாங்க. ஓகே, இப்போ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோல பத்தி கருத்துக்கள் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.